விவசாயம் இயந்திரமயமாகிவிட்டால் இயந்திரங்களுக்கு அதிக வாடகை கொடுக்க வேண்டிய வாடகையை விவசாயிகளின் வங்கிக் கணக்கில் செலுத்த அரசு நடவடிக்கை எடுக்கப்படும். 2026 மன்னார்குடி சட்டமன்ற தொகுதி நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் அறிமுக கூட்டத்தில் வேட்பாளர் உறுதி. நாம் தமிழர் கட்சியின் குடும்ப உறவுகள் சந்திப்பு மற்றும் மன்னார்குடி சட்டமன்ற தொகுதி வேட்பாளர் அறிமுக கூட்டம் திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் மாநில ஒருங்கிணைப்பாளர்கள் ஹுமாயூன் கபீர், மணி செந்தில், கிருஷ்ணகுமார் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். கூட்டத்தில் சோழமண்டல சட்டமன்ற தொகுதிகள் சார்ந்த மாநில மண்டல மாவட்ட பொறுப்பாளர்கள், பாசறை பொறுப்பாளர்கள் உள்ளிட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். கூட்டத்தில் மன்னார்குடி தொகுதி சட்டமன்ற வேட்பாளர் மருத்துவர் பாரதி செல்வன் அறிமுகம் செய்யப்பட்டார். பின்னர் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த வேட்பாளர் பாரதி செல்வன், மன்னார்குடி சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பல்வேறு ஏரிகளை தூர்வாரி விவசாயிகளுக்கு நீர் ஆதாரம் பெற வலுப்படுத்துவோம். ஆறுகள், வாய்க்கால்கள் முழுமையாக தூர்வாரப்படும். உழவர்கள் தற்பொழுது இயந்திரங்களை பயன்படுத்தி வருகிறார்கள். விவசாயம் இயந்திரமயமாகிவிட்டால் இயந்திரங்களுக்கு அதிக வாடகை கொடுக்க வேண்டிய வாடகையை விவசாயிகளின் வங்கிக் கணக்கில் செலுத்த அரசு நடவடிக்கை எடுக்கப்படும். இயற்கை விவசாயத்தை மேம்படுத்த இயற்கை வேளாண்மைக்கான இடுபொருட்களை விவசாயிகளை உற்பத்தி செய்ய நடவடிக்கை எடுக்கப்படும். விவசாயிகள் நெல்லை அறுவடை செய்து நெல் கொள்முதல் நிலையங்களில் கொள்முதல் செய்யப்படும் போது கூடுதல் ரூபாய் வசூலிப்பதை கைவிட நடவடிக்கை எடுக்கப்படும். நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களில் நெல் கொள்முதல் செய்யப்படுவது போல் எள், உளுந்து, பச்சை பயிர், நிலக்கடலையும் கொள்முதல் செய்ய நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவித்தார். மன்னார்குடி சட்டமன்ற தொகுதியின் வெற்றி வேட்பாளராக நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்களால் மன்னை நகரத்து மாபெரும் மனிதநேய மருத்துவர், போற்றுதலுக்கும் வணக்கத்திற்கும் உரிய பெருமகன், நாம் தமிழர் கட்சியின் பொருளாளர் ஐயா இளரா பாரதி செல்வன் அவர்களை அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் வேட்பாளராக அறிமுகம் செய்திருக்கிறார். சட்டமன்ற உறுப்பினர் என்ற வகையிலே நமது பகுதியில் வேளாண்மை தான் மிக முக்கிய தொழிலாக இருக்கின்றது. நீராதாரத்தை மேம்படுத்துகின்ற வகையிலே திருமேனி ஏரி உள்ளிட்ட அனைத்து ஏரிகளையும் சீர் செய்து நீராதாரத்தை வலுப்படுத்துவோம். அது மட்டுமல்ல, ஆறுகள், வாய்க்கால்கள் அவற்றை சீரமைக்கும் பணி கடந்த ஆண்டுகளில் அவசர கோலத்தில் அள்ளி தெளித்த மாதிரி நடைபெறுகிறது. நாங்கள் முன்கூட்டியே திட்டமிட்டு வாய்க்கால்களையும் ஆறுகளையும் சீரமைத்து வயல்களுக்கு நீர் கிடைக்கின்ற வகையிலே அதற்கான ஏற்பாடுகளை செய்வேன். உழவர்கள் தற்போது இயந்திரங்களை பயன்படுத்தி வருகின்றார்கள். இயந்திரமயமாகிவிட்ட இந்த நிலையில் இயந்திரங்களுக்கு அதிக வாடகை கொடுக்க வேண்டியிருக்கிறது. அந்த வாடகையில் ஒரு பகுதியை அரசே உழவர்களின் வங்கி கணக்கில் செலுத்த நடவடிக்கை எடுப்பேன். நாம் தமிழர் கட்சி இயற்கையை காப்பதற்காக இயற்கை வேளாண்மையை வளர்க்க வேண்டும் என்கிற திட்டத்தை செயல்படுத்த நினைப்பதால் இயற்கை வேளாண்மைக்கான இடுபொருட்கள் தற்போது நிறுவனங்களால் உற்பத்தி செய்து விற்கப்படுகின்றன. அதற்கு அதிக விலை கொடுக்க வேண்டியிருக்கிறது. இயற்கை உழவர்களே அதை உற்பத்தி செய்யும் செலவை தமிழ்நாடு அரசு ஏற்பதற்கு நான் நடவடிக்கை எடுப்பேன். நெல் உற்பத்தி செய்து பாடுபட்டு உற்பத்தி செய்த அந்த உழவர்கள் அதை நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களில் கொண்டு வந்து போடும் பொழுது 35 ரூபாய் முதல் 40 ரூபாய் வரை அங்கே அவர்கள் கூடுதலாக பணம் கொடுக்க வேண்டியிருக்கும். அந்த கொடுமையான நிலையை மாற்றுவதற்கு நான் உறுதியான நடவடிக்கை எடுப்பேன். நெல் கொள்முதல் செய்யப்படுவதைப் போலவே பிற விளைபொருட்களான உளுந்து, எள், நிலக்கடலை, தேங்காய் ஆகியவற்றையும் உழவர்களுக்கு லாபம் தரும் வகையிலான விலைக்கு அரசே கொள்முதல் செய்வதற்கான நடவடிக்கை எடுக்க சட்டமன்றத்தில் தீர்மானம் கொண்டு